பாஜக கொடுக்குற ப்ரெஷரை இப்போ வரைக்கும் விஜய் ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நம்ம எடுத்துக்கலாமா சார்? ப்ரெஷர் கூட எனக்கு 2 விதமாக தகவல் வருது. பெருமளவில் ப்ரெஷர்லாம் கொடுக்கல. நீங்கள் வரீங்களான்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். வரீங்களான்னு கேட்குறாங்க. இப்போ இவங்களுக்கு என்னன்னா, இதை இருக்குதா இல்லையா, புலி வருதா வரலையான்ற கதையில் இவங்களுக்கும் இது நல்ல ஒரு டைவர்ஷனரி டாக்டிக்காக இருக்கிறதுனால இவங்களும் இதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாஜகவில் ப்ரெஷர் இருக்குங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி ப்ரெஷரெல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டை எப்படி ஆஃபர் பண்ணுவாங்க பாஜக? அதிமுக கேட்காம ஆஃபர் பண்ணுவாங்களா? அப்போ 80 சீட்டு பாஜக ஆஃபர் பண்ணாங்கன்னா அப்போ அதிமுக எத்தனை தொகுதியில் நிற்கும்? 120 தொகுதியில் நிற்குமா? அதுவும் நான் கூட்டணியில் பாஜக இருக்காங்க, பாமக இருக்காங்க, இவங்களுக்குலாம் எப்படி இதை விரும்பல, இந்த ஸ்பெகுலேஷனே விரும்பல. அதனாலதான் மீண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போற இடத்துல எல்லாம் பேசுறாரு. இல்ல 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 அப்படின்னு ரொம்ப தெளிவா பேசுறாரு. அப்ப டெல்லியில இருந்துதான் இந்த விஷயங்கள்லாம் கசிய விடப்படுகிறது. ஆப்வியஸா பிஜேபியோட நேஷனல் ஹைகமாண்ட் தான் இதுக்கு பின்னால இருக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் தாவேகா. எதுக்கு சார் பாஜக விஜய் கூட்டணிக்குள்ளார கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க? எதுவும் ஸ்பெசிபிக் கால்குலேஷன் எதுவும் இருக்கா சார் உங்களுக்கு? ஒன்று அவங்க ஓட்டு ஆன்டி டிஎம்கே ஓட்டு சிதறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று இவரையும் கூட்டிட்டு இந்த அலையன்ஸில் வச்சுட்டோம்னா ஜெயிச்சாலும் கண்ட்ரோல் பண்ணலாம், தோத்தாலும் கண்ட்ரோல் பண்ணலாம். தோத்தா இவங்களே போயிடுவாங்க, ஃபீல்டில் இருக்க மாட்டாங்க. ஜெயிச்சாங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு நினைக்கலாம். பாஜக அப்படி தானே. அவங்களுக்கு திமுகவுக்கு எதிரான ஒரு மாற்று சக்தியாக வரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது அதிமுக. அதிமுகவோட சேர்த்து இப்போ விஜய் அவர்களும் மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கிறாரு. ஸோ அதனால் ஸ்பீட் பிரேக்கரை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணலாமா, இல்லை ஹைட்டை குறைக்கலாமான்னு பார்க்குறாங்க. ஸோ திருதராஷ்டிர ஆலிங்கனம் தான் கூட வச்சு அவங்கள அது வழக்கமாக பிஜேபி பண்ணுறது தாங்க. அது அவங்க மறைக்கிறது கூட கிடையாது. ஓகே, அவங்க தானே சொல்கிறாங்க, நாங்கள் அப்படி தான் ஒரு மாநிலத்துக்கு வருவோம், அந்த மாநில கட்சியோட கூட்டணி வைப்போம், அந்த கட்சியோட நாங்கள் வளர்ந்துருவோம். அரசியலில் எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது.